ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, வாழ்க்கை என்பது ஒரு சின்னது கிடையாது, அது மிகப்பெரிய விஷயம். அதை கொஞ்சம் கொஞ்சமாகத்தான் கடந்து வர முடியும். ஆனால் அதை நான் மட்டும் மனம் வைத்தேன், ஆனால் உன்னால் சுலபமாகவே கடந்து வந்து விடவே முடியும். அதற்காகத்தானே அம்மா நீ காத்திருக்கிறாய். ஒவ்வொரு காலகட்டத்திலேயும் ஒவ்வொரு நேரத்திலேயும் என்னிடம் நீ கேட்கும் விஷயம் ஒன்றே ஒன்றுதான். எனக்கு நல்லது செய்வீர்களா? என்னுடைய வாழ்க்கையில் எல்லா விஷயத்திலேயும் அற்புதத்தை செய்வீர்களா? அதிசயத்தை செய்வீர்களா என்பது மட்டும்தான் நீ என்னிடம் கேட்கும் விஷயமே. ஒரே ஒரு விஷயம்தான் என்னிடம் அடிக்கடி கேட்பார். அது என்னவென்றால், என்னுடைய வாழ்க்கை என்பது மிகப்பெரிய ஒரு போராட்டமாக இருக்கிறது. அது எப்பொழுது நீங்கள் நல்லது செய்வீர்கள், எப்பொழுது நீங்கள் வாழ்க்கையில் திருப்தியான ஒரு விஷயத்தை செய்வீர்கள் என்பதுதான். கண்டிப்பாக எப்படி உனக்கு நான் குறை வைப்பேன், எப்படி உனக்கு நான் கஷ்டம் என்ற ஒன்றை கொடுப்பேன்? முதலில் சொல் பார்க்கலாம். கஷ்டம் என்ற ஒன்றை கொடுக்க போவது அல்ல, சந்தோஷம் மட்டும்தான் நான் உன்னுடைய வாழ்க்கையில் கொடுக்க போகிறேன். அந்த சந்தோஷம் ஆனது எப்பொழுதும் நிரந்தரமாகவே உனக்கு இருக்கும்படி நானும் நிச்சயமாகவே செய்வேன். உனக்கு ஒவ்வொரு நாளும் இன்பத்தை கொடுக்காமல் இருந்ததினால்தானே இவ்வளவு மனவேதனையில் இருக்கிறாய். உனக்குத்தான் நான் இன்பம் என்ற ஒன்றை கொடுத்து உன்னை சந்தோஷத்தில் மிகப்பெரிய அளவில் மிகப்பெரிய அளவில் சந்தோஷத்தில் வாழ வைக்கப் போகிறேனே. இதுவரைக்குமே நிறைய போராட்டங்களோடும் நிறைய வழி வேதனைகளோடும் இருந்து கொண்டே இருந்த நீ உன்னுடைய வாழ்க்கையில் நீ திருப்தி என்ற ஒரு கடலை பார்த்து, திருப்தி என்ற ஒன்றை உன்னுடைய வாழ்க்கையில் பார்த்து நீ செழிப்பாகவே இருக்கத்தான் போகிறாய். தொடர் முயற்சிகள் எப்படி இருந்தாலும் வாழ்க்கையில் வெற்றியடைய வைக்கும். தொடர்ந்து முயற்சிகளை மட்டுமே எடுங்கள். வாழ்க்கையில் எப்பொழுதும் துவண்டு போகவே மாட்டீர்கள். எவன் ஒருவன் தொடர் முயற்சியும் வாழ்க்கையில் இதுதான் வேண்டும் அதுதான் வேண்டும் என்று இருக்கிறானோ அவன் நிச்சயமாகவே வாழ்க்கையில் அடுத்தடுத்த கட்டம் என்ற ஒன்றை நிச்சயமாகவே சாதிப்பான். நீ இங்கு என்ன, உன்னுடைய மனம் என்ன உனக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்லிக் கொடுக்கிறதோ அதில் மட்டுமே கவனத்தை செலுத்து. அதை விட்டுவிட்டு இவர்கள் இப்படி சொல்கிறார்கள், அவர்கள் அப்படி சொல்கிறார்கள், இதை செய்யலாமா அதை செய்யலாமா என்று எல்லோருடைய வாழ்க்கையையும் போட்டு குழப்பிக்கொள்ளாதே. நீ என்றுமே சிறந்த ஒரு ஆள்தான். நீ எப்பொழுதுமே உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதமான ஒரு ஆள்தான். உன்னை நான் ஒரு நிமிஷம் கூட குறை என்பதை சொல்ல நான் விரும்பக்கூட கிடையாது. ஆனால் எல்லாம் மாறும், எல்லாவற்றையும் நான் சரி செய்வேன் என்ற நம்பிக்கையோடு நீங்கள் இருந்தாலே போதும். இப்பொழுதும் சரி எப்பொழுதும் சரி வாழ்க்கையில் நம்மளுடைய அப்பா எல்லா விஷயத்தையும் நமக்கு நல்லபடியாகவே செய்து கொடுப்பார் என்ற நம்பிக்கை இருந்தாலே உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை விட சிறந்த ஆள் யாரும் இல்லை. அப்படித்தான் அந்த ஒரு நிமிஷம் உனக்கு நடக்கும். உன்னுடைய வலி வேதனைகள் கவலைகள் எல்லா விஷயத்தையும் நானும் பார்த்து கொண்டே இருக்கிறேன். உன்னுடைய வலி வேதனை அனைத்தும் எனக்கு என்ன தெரியாமலா இருக்கிறது? எனக்கு நல்லது செய்யவும் தெரியும். வாழ்க்கையில் எல்லா விஷயத்திலேயும் எல்லா பொழுதிலேயும் உன்னை அற்புதமாகவும் அதிசயமாகவும் உன்னை காப்பாற்றி மீட்டெடுக்கவும் கண்டிப்பாகவே தெரியும். இன்றும் சரி என்றும் சரி உனக்கு துணை நான் தான். உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயத்திலேயும் நான் தான் உனக்கு துணையாகவே இருக்கிறேன். நீ என்றுமே நல்ல பிள்ளைதான். நீ எப்பொழுதுமே உன்னுடைய வாழ்க்கையில் அற்புதத்தையும் அதிசயத்தையும் செய்ய வேண்டும் என்று நினைக்கும் பிள்ளைதான். நிச்சயமாகவே உன் வாழ்வில் அனைத்தும் நலமோடும் அனைத்தும் வளமோடும் நடந்தே தீரும். யோசித்து பார்க்க சில விஷயங்கள் பயமாக உள்ளதா? கிடையாது. உன்னுடைய வாழ்க்கையில் இனிமேல் வலி வேதனை இது போன்ற விஷயங்கள் இனிமேல் உன் வாழ்க்கையில் கிடையாது. திருப்தி என்ற ஒன்று கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் இருக்கிறது. நீயாக காலமாக நீயாக எல்லா விஷயத்தையும் போட்டு
குழப்பிக்கொள்ள வேண்டாம். என்னுடைய பிள்ளைக்கு எவ்வளவு பெரிய நல்லது எல்லாம் செய்து கொடுத்து, எவ்வளவு பெரிய அற்புதத்தை எல்லாம் செய்து கொடுத்து வாழ வைத்து ஒரு சிறந்த இடத்திற்கு கொண்டு வர வேண்டும் என்பது எனக்கு தெரியும். கண்டிப்பாக உன்னுடைய வாழ்க்கையில் நான் பெரிய இடத்திற்கு உன்னை கொண்டு வருவேன். பெரிய இடத்திற்கு உன்னுடைய வாழ்க்கையில் நான் உன்னை செழிக்கத்தான் வைப்பேன். நீ நீயாக இரு, நான் நானாக இருந்து உன்னை வழி நடத்துகிறேன். கவலைப்படாமல் நம்பிக்கை என்ற ஒன்றை எப்பொழுதும் மனதுக்குள் வைத்துக்கொண்டு சந்தோஷமாக ஒவ்வொன்றையும் நடத்த ஆரம்பி. எதிர்காலம் என்பது உன்னுடைய வாழ்க்கையில் ஒன்று வீணாக போவது கிடையாது. எல்லாமும் அற்புதமாக நடக்கும் விஷயம்தான். நீ என்றும் சரி, என்றும் சரி, நீ நல்ல பிள்ளை. உன்னை யாரும் எப்பொழுதும் எந்த குறையும் சொல்லக்கூட முடியாது. நிச்சயமாக நலமோடு தான் இருப்பாய். எல்லா காலத்திலேயும் நலமோடும் வளமோடும் எல்லா விதமான ஐஸ்வர்யங்களோடும் மட்டுமே தான் நீ காண்பாயே தவிர உன்னுடைய வாழ்க்கையில் துக்கமான விஷயமோ இதற்கு மேல் கவலையான விஷயமோ எதுவுமே எப்பொழுதுமே நடக்காது. புரிந்ததா? எதுவுமே எப்பொழுதுமே தவறாக நடக்காது. நானே உனக்கு அனைத்தும். நம்பிக்கை மட்டும்தான் தங்கமே வாழ்க்கையில். நம்பினால், என்னை நம்பிவிட்டாய் என்றால் என்று வைத்துக்கொள், உனக்கு நல்லதுதான். நீ என்னை நம்பி, அப்பா எனக்கு இந்த காரியத்தை செய்து கொடு, எனக்கு நிறைய நல்ல விஷயம் நடக்க வேண்டும், என்னுடைய வாழ்க்கையில் எல்லாம் செழிப்பாக இருக்க வேண்டும் என்று நீ சொன்னாலே போதுமே. உனக்கு அப்படியே அனைத்தையும் எடுத்து வந்து உன்னுடைய வாழ்க்கையில் கொட்டி உனக்கு ஒவ்வொன்றையும் செய்து கொடுக்க ஆரம்பித்து விடுவேனே. இன்றுதான் கவலையாக இருக்கும், நாளை நல்ல குஷியாக சந்தோஷமாக மாறிவிடும் தானே. எதுவும் இங்கு நிரந்தரம் இல்லை, எல்லாமும் மாறக்கூடியது. உன்னுடைய கஷ்ட காலமும் மாறும். உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் இன்பங்கள், உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் இன்பங்களானது இன்னும் அதிகரிக்கும். உன்னுடைய வாழ்க்கையில் துன்பங்களானது எப்பொழுதும் எல்லா நாளும் உன்னுடைய துன்பங்கள் அனைத்திலும் முற்றிலும் நீங்கும். கவலைகள், கண்ணீர் எல்லாம் தூக்கி ஓரமாக போடு. இந்த சாயிருக்கிறேன் என் கையை இறுக்கமாக பிடி. சாயிருப்பேன் என்றும் என்றும் என்றென்றும் உனக்கு பலவிதமான மாற்றங்களோடு பலவிதமான அற்புதத்திலும் அதிசயத்திலும் நானே உனக்கு எல்லா விஷயத்திலேயும் காத்துக்கொண்டே இருக்கிறேன். நல்ல விஷயத்தை செய்ய உன்னை வணங்கும் தெய்வம் எதுவும் உன்னை கைவிடாது. எல்லாம் நல்லது மட்டுமே செய்யும். சிரித்த முகத்தோடு ஒவ்வொரு விஷயத்தையும் கடந்து வா, எல்லாம் சிறப்பாக இருக்கும். எல்லா நாளும் எப்பொழுதும் உன் கூடவே இருப்பேன். இந்த சாய்நான். ஓம் சாய்ராம்.